இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராமச்சந்திரனே வாங்க. வாங்க மூர்த்தி. என்னண்ணே விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க கடை உங்க கையை விட்டு போயிருச்சாம்ல? அது தற்காலிகம் தான். தற்காலிகமோ நிரந்தரமோ ரொம்ப கொடுமை இல்லைண்ணே. ரொம்ப வருஷம் உழைச்சி அரும்பாடுபட்டு நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த கடை இப்படி ஒரே நாள்ல இன்னொருத்தர் கையில கொடுக்கும் போது மனசு வலிக்கும் தானே. இவ்வளவு நேரம் ட்ரெஸ் எடுக்கிறேங்கிற சாக்குல மொத்த கடையும் புரட்டி போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ துக்கம் விசாரிக்கிற மாதிரி அப்பாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பா பாவண்டா. அவரே கஷ்டத்தை வெளியே கட்டுக்காம இருக்காரு. இவெல்லாம் இப்ப ஆறுதல் சொல்லன்னு யார் எழுதா? மாறா, இதெல்லாம் இயற்கடா. யாராவது இப்ப கஷ்டத்துல தோண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆறுதல் சொல்றதுக்குன்னே இப்படிதான் 10 பேர் லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க. அந்த லைன்ல உள்ளவனா தான் இருப்பான். அப்புறம் செலவுக்கெல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறீங்க? ராஜா மாதிரி வாழ்ந்த குடும்பம் ரொம்ப சிரமம் இல்ல? இரு மீதியா இரு. உங்களை மாதிரி கஸ்டமர்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல மூர்த்தி. இப்ப வந்தீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல இப்ப 5 ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு போறீங்க. எல்லாம் எங்களுக்கு உதவிதானே? ஆமா ஆமா ஆமா, உதவிதான் உதவிதான். ஆமா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னீங்க? ஆமாண்ணே. அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலையா? அதுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் இதுவா இருக்கு, ஒன்னும் செட் ஆகல. என்ன செட் ஆகல? வாங்க, நான் எடுத்து காட்டுறேன். சரிங்கண்ணே. நம்மளே வாயை கொடுத்து மாட்டிட்டோமே. இத பாருங்க. இத கட்டிக்கிட்டு கல்யாணத்தை நின்னான்னு வைங்க, அத்தனை பேர் கண்ணும் உங்க பொண்ணு மேலதான் இருக்கும். பாருங்க, அருமையா இருக்கும். இன்னும் 2 காட்டுறேன். ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உங்க சின்ன பொண்ணு காலேஜ் படிக்குதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாண்ணே. காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு சுடிதார் நல்லா எடுப்பா இருக்கும். சரியா இருக்கு. மாறா, 2 சுடிதார் எடுத்து போடுறேன். போடா. ஓகே தானே? எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம்ல? வழக்கமா எல்லாருக்கும் 5% தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். மூர்த்திக்காக 10% டிஸ்கவுண்ட் போட்டுருங்கண்ணே. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பில்ல போட்டுப்பா. எவ்வளவு ஆச்சுடா? 10% டிஸ்கவுண்ட் போக 25,350 ரூபாப்பா. டேய், என்னடா அது 350 ரூபா? அந்த 350 ரூபாயை கழிச்சுட்டு இந்தா 25,000 ரூபாய் ரவுண்டா வாங்கிக்க. அப்புறம் மூர்த்தி என்ன கேஷா கார்டா? கார்டு தானே. பேனா எடு. கொடுங்க. இந்தாடா. இந்தாடா போட்டு. Thank you. கொடுங்க. மாமா, இது உங்க கையில கொடுத்துருங்க. மூர்த்தி, நல்லபடியா கல்யாணம் நடந்து சந்தோஷமா இருக்கணும். வரண்ணே. வா தம்பி, வரேன். கலெக்ஷன்லாம் அருமையா இருக்கு. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி மூர்த்தி. உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எங்களோட வளர்ச்சிக்கு அஸ்திவாரம். வாங்க வாங்க. வியாபாரத்துல முதல் படியே இதுதான். வரவன் 1000 பேசுவான். இது பிடிக்கல, அது பிடிக்கல, நல்லாலன்னு கூட சொல்லுவான். அவன் வாங்கணும்னு வந்துட்டான்னா அவனை வெறுங்கையோட வெளியே அனுப்ப கூடாது. டேய், ஒவ்வொரு பில்லும் முக்கியம். ஒருத்தன் வெறுங்கையோட போனா சுத்தி இருக்கிற 4 பேரும் அதே மாதிரி கிளம்பி போயிடுவான். அதே ஒருத்தன் வாங்கினா சுத்தி இருக்கிற 10 பேரும் சேர்ந்து வாங்குவாங்க. வியாபாரத்தை கத்துக்குங்க. மாமா, அந்த ஆளுக்கு கரெக்டா கொடுத்தீங்க. சூப்பர். என்ன எழுதிட்டு இருக்க? கடையில வியாபாரம் எவ்வளவு ஆச்சு, லாபம் எவ்வளவுன்னு சின்னதா ஒரு கணக்கு. சரி, இந்தா. என்னது இது? அதானா மாற கடையில இன்னைக்கு வியாபாரம் ஆச்சுல்ல, அந்த காசு. அதையே என்கிட்ட கொடுக்குற? என்ன இப்படி கேக்குற? எப்போ உன் கையில கொடுத்து நீ தானே வரவு செலவு எல்லாத்துக்கும் கொடுப்ப. அதான் உன் கையில கொடுக்கறோம். இந்தா. கடை அவனோடது,
வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் அவனே பொறுப்பெடுத்து பாத்துக்கிட்டோம். போய் பேசு. மாமா டேய் குடுறா. இல்ல மாமா, கொடு. நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு தலைவர். எப்பவும் நீங்க தான் வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் யாரும் மாத்த வேண்டாம் மாமா. ஏமா இன்னும் எத்தனை வருஷமா நானே இதை பாக்குறது? காலத்துக்கு ஏத்த மாதிரி தலைமையும் மாறணும். இல்ல அவனே பாத்துக்கிட்டோம். அத்த, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அவர்கிட்டயே கொடுங்க. டேய் இந்தா. சும்மா இருத்த. ஏய், கொஞ்ச நாள் நீ வரவு செலவெல்லாம் பாரு. அப்பதான் உனக்கும் பொறுப்பு வரும். புடி. ம். ம், சேட்டை. இது வீட்டு செலவுக்கு. ம், இது அப்பாவோட மருந்துக்கு. ம். இது பிருந்தா காலேஜ் ஃபீஸ். என்ன ஆச்சுன்னா ஏதோ யோசனையாவே இருக்க. இப்ப நடந்ததல்லாமா இதெல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை வள்ளி. நாம மீண்டு வந்துருவோம். எனக்கு அது தெரியும். மாறனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாறனா? மாறன பத்தி என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த வீட்டிலேயே ஊதாரி சொல் பேச்சு கேட்காதவன் எங்க இவெல்லாம் ஆளாக போறான்னு பல தடவை திட்டி இருக்கேன். உள்ளுக்குள்ளேயும் நினைச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பா மாறிட்டான். அத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு வள்ளி. நான்? ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? வேற யாரு? வீராதான். அந்த பொண்ணு மட்டும் அவன் வாழ்க்கையில வரலன்னா அவன் இந்த அளவுக்கு தெளிவா மாறி இருக்க மாட்டான். அன்னைக்கு அவன் எடுத்த முடிவு தப்புன்னு தோணுச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா அவன் வாழ்க்கையில அவன் பண்ண ஒரே உருப்படியான காரியம் இதுதான்னு தோணுது. எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு பில்லர் மாதிரி இந்த குடும்பத்துக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்கல்ல. எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி இருக்குங்கிற கவலை இப்ப எனக்கு இல்ல வள்ளி. நிம்மதியா இருக்கு. அடேங்கப்பா, புள்ள பெருமை பொட்டி பொட்டியா ரொம்ப வழியுதே. இதுல கொஞ்சம் அவன் முகத்து முன்னாடி சொன்னாலும் அவன் சந்தோஷப்படுவான்ல. சொல்லுவோம். சமைச்சிட்டியா? ரெடி ரெடி. உன் செல்ல மருமகதான் சமைச்சுக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு வந்து சொல்றேன்.